வானம் பூமி யாவும் படைத்த வல்லதேவன் எந்தன் மீட்பர். மாறும் உலகில் அன்பு ஈந்து அணைக்கும் என்னை நிந்தன் கரங்கள் தொழுகிறேனே. உந்தன் பாதம் தொடருவேனே. உம்மை நாளும் சிலுவை நிழலில் வாழ்வு கண்டேன். கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 27 வரை. தியானத்திற்கான தலைப்பு 2 பேர்கள். அவனை வனாந்திரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டுவிடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். ஆதியாகமம் 37:22. நம்பிக்கை இழந்து நாம் நேசிக்கிறவர்களால் உதாசீனம் செய்யப்பட்டு கலங்கி நிற்கிறோமா? 2 கண்கள் எந்நேரமும் நம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன என்பதை எந்த கேடான சூழ்நிலையிலும் மறந்திடக்கூடாது. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று எழுதிய பவுல் 1 கொரிந்தியர் 2:9. இன்று நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்கிறார். ஆம், பாவிகளாகிய நமக்கான மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய வாழ்வு என்று தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை நாம் இன்று அனுபவிக்கிறோமே. ஆக பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்க ஒரு இரட்சகரை தந்தவருக்கு இந்த அநித்தியமான உலக வாழ்வின் இன்னல்களிலிருந்து நம்மை ரட்சிக்க முடியாதா? தேவன் நம்மில் கொண்டிருக்கிற அநாதி சித்தம் நிறைவேறும் அளவும் நம்மை எதுவும் அசைக்க முடியாது என்கிற உறுதியான விசுவாசம் நமக்கு அவசியம். யோசேப்பை கொன்று போட சகோதரர்கள் திட்டம் தீட்டிய போது ரூபன் இடைப்படுகிறான். தன் தம்பியை அப்பாவிடம் சேர்க்க மனதுள்ளவனாய் குழிக்குள் போடுவோம், அங்கே அவன் சாகட்டும் என்று சொல்லி மற்றவர்களின் மனதை மாற்ற அவர்களும் அப்படியே செய்தார்கள். இவ்விதமாய் ரூபன் யோசேப்பை தப்புவித்தான். பின்னர் ரூபன் இல்லாத சமயத்தில் வீணாக இரத்தப்பழியை சுமக்க வேண்டாம் என்று சொல்லி யோசேப்பை விற்று போட ஆலோசனை சொல்கிறான் யூதா. அப்படியே எகிப்தை நோக்கி சென்று கொண்டிருந்த மீதியானியரிடம் யோசேப்பு விற்கப்படுகிறான். ரூபன், யூதா இந்த இருவரும் யோசேப்பின் வாழ்வில் ஆயத்தம் பண்ணப்பட்ட நன்மைகளாக இருந்தார்கள். இவர்கள் ஒவ்வொரு விதத்தில் செயற்பட்டாலும் யோசேப்பின் வாழ்வில் தேவன் வைத்திருந்த அநாதி திட்டத்தில் தாங்கள் செயற்படுகிறோம் என அவர்கள் அறிந்திருக்க நியாயமில்லை. ஆனால் இந்த இருவரும் யோசேப்பிற்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணிய நன்மையான பாத்திரங்களாகும். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. சங்கீதம் 37:7. நமக்கான கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும் அளவும் நம்மை யாரும் எதுவும் செய்ய முடியாது. கடந்த காலத்தில் நமது இக்கட்டுகளில் எதிர்பாராமல் நமக்கு உதவி செய்தவர்களை நினைத்து பார்ப்போம். அவர்கள் தாமாக வந்து உதவியது போல தெரிந்தாலும் அவர்கள் கர்த்தருடைய கரத்தில் இருந்தார்கள் என்பதை நாம் நம்ப வேண்டும். ஜெபம் செய்வோமா? எனக்காக யாவும் செய்து முடிக்கும் தேவனே, இக்கட்டுகள், ஆபத்துகள் எங்களை சூழ்ந்து கொண்ட வேளைகளில் எங்களுக்கு உதவி செய்யும் கரங்களை தந்தமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.